ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரியான நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. அதில் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே அம்மனுக்கு உகந்தது தான். நார்மலாக ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டாலே பொட்டு பூவு இப்படி சில விஷயங்களுக்கு அவங்க அடிக்டடுங்க விட அது அவங்கள ஒரு மங்களகரமான பார்த்த உடனே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷனில் வச்சுருக்கோம். ஒரு நார்மலான ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா ஆடி மாதம் ஃபுல்லாகவே அம்மனுக்கு உகந்த நாள் இல்லையா? அப்போ அவங்கள எவ்வளோ ஸ்பெஷலாக வச்சுக்கணும். ஸோ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்களும் நிறைய விஷயம் பண்ணுவீங்க. இதோடு சேர்த்து இந்த விஷயத்தையும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னென்னு பார்க்கலாமா? வளையல்கள். இப்போது நிறையா கலர் வளையல் இருக்குது. இந்தந்த கலர் வளையல் போட்டால் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? கடவுளுக்காக நீங்கள் அம்மனுக்காக ஒரு வளையல் சாத்துறீங்க அப்படின்னா இந்த கலர் வளையல் சாத்துனா இந்த பலன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்ன கலர்னு சொல்கிறேன், ஒவ்வொரு கலராக சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு கலர் என்னென்னா மஞ்சள் கலர். மஞ்சள் கலராக மங்களகரமாக ஆரம்பிப்போம். மஞ்சள் கலர் விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மங்களமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கோ, அதாவது திருமண யோகமோ இல்லை வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகணும் அப்படின்னா அம்மனுக்கு நீங்கள் மஞ்சள் கலர் வளையல் கொடுக்கும்போது அதோட வேல்யூ, அதோட அவங்கள ஹாப்பி ஆக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கலராக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ரெண்டாவது பச்சை கலர். இது ஒரு செல்வ வளம் பெறுறதுக்கோ இல்லை குடும்பத்தில் அமைதி நிறுவனம் இல்லை ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கான நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த பச்சை கலர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். அப்புறம் சிவப்பு கலர். ஒரு சக்தியான ஒரு விஷயம், நான் ஒரு போராட்டத்தில் இருக்கேன், அதை எதிர்த்து போராடுறதுக்கான தெம்பு நீங்கள் தாம்மா கொடுக்கணும். எனக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான துணிவாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கான தைரியம், இது எல்லாத்தையும் நீங்கள் தாம்மா கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற விதமாக இந்த சிவப்பு கலர் வளையல் அமையும். நீல கலர். ஒரு கண் திருஷ்டி உங்களுக்கு அளவுக்கு மீறி இருக்குது, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்குது இப்படின்னு நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த கண் திருஷ்டி இந்த நீல கலர் வளையல் நீங்கள் அம்மனுக்கு சாத்துறது மூலயமா உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அது போக ஏதாவது அமைதியோ இல்லை தடை ஏதாவது நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த கலர் வளையல் உங்களுக்கு நல்லபடியாக ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பிங்க் கலர். ஒரு குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான அன்பு, பாசம். உங்கள்கிட்ட உங்கள் குடும்ப ஆட்களே அட்டாச்மெண்ட்டில் இல்லாமல் இருக்காங்க, உங்கள்கிட்ட அன்பே காட்ட மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த கலர் வளையல் நீங்கள் சாத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்கள் குடும்பத்தில் கிடைக்கிறத நீங்களே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஊதா கலர். கல்வியில் வெற்றி பெறணும் இல்லை நல்ல புத்திசாலியாக வளரணும் நம்ம குழந்தைங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்படும் போது இந்த கலர் வளையல் நீங்கள் சாத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை கலர். மன சக்தி, ஆன்மீக முன்னேற்றம், அதாவது அமைதியான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படும் போது இந்த வெள்ளை கலர் வளையல் சாத்தும் போது உங்களுக்கு ஒரு மன அமைதியை கடவுள் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. கடைசியாக ஆரஞ்சு கலர். ஆற்றல், உற்சாகமோ இல்லை தொழில் ஏதாவது முன்னேற்றம் அடையணும் இல்லை பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா கடவுளுக்கு ஆரஞ்சு கலர் வளையல் நீங்கள் சாத்தலாம். என்னம்மா ஒரு வளையல் சாத்துறதுனால என்ன மாறிடும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மள மாதிரி தானே அவங்களும் ஒரு பொண்ணு. ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம ஹஸ்பண்ட் ஒரு பூ வாங்கி கொடுத்தாங்கன்னா கரைஞ்சி போய்ட்றோம். ஏன் பூ தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது கேட்க முடியுமா? நிஜமாக அதான் உண்மை. ஒரு பொண்ணை சந்தோஷப்படுத்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் போதும். அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி. நீங்கள் கடவுளுக்காக கோடியாக செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் ஒரு கண்ணாடி வளையல் கொண்டு போய் கடவுளுக்காக நீங்கள் சாத்தும்போது அதோட மாற்றத்தை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த வளையல் செலவு கூட பண்ணணுமா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஒரே பதில் தான். கடவுளை சந்தோஷப்படுத்த நிஜமாகவே எந்த செலவும் பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட் அவங்கள சந்தோஷப்படுத்திட்டோம் அப்படின்னு நம்ம சமாதானப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஆறுதல் மருந்து தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லோரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தேங்க்யூ.